வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க தீபாவளிக்கு ஸ்பெஷல் ஸ்வீட்டுங்க. திருப்பதி லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம திருப்பதி போய் தான் லட்டு சாப்பிட்ணுன்னு இல்லை, இது வீட்டிலையே செய்யும்போது இன்னமும் நமக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கிண்ணத்தில் 1 கப் கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, சோடா உப்பு ரெண்டும் ஒவ்வொரு பிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கலாங்க. இப்போ இது பஜ்ஜி மாவு பக்குவத்தில் இருக்குது. ஆனால் நமக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். 1 கப் மாவு எடுத்தோம் இல்லைங்களா, அதனால் 1 கப் சர்க்கரை தேவைப்படும். அதில் நான் 1/2 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும். பார்த்திங்கன்னா வெல்லம் சர்க்கரை எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த வெல்லக்கரைசலை வடிகட்டிக்கலாம். இப்போ அந்த பாத்திரத்தை கழுவிட்டு இந்த வெல்லக்கரைசலை திரும்ப அதிலே ஊற்றிக்கலாம். இப்போ இந்த வெல்லக்கரைசல் நல்லா கொதித்து வரட்டுங்க. இதோட பக்குவம் குலோப் ஜாமுனுக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு திக்கான பிசுபிசுப்பு தன்மை இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதாவது ஒரு கம்பி பதம் அளவுக்கு இருக்கணும். இப்போ சரியாக இருக்குங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் 2-3 ஏலக்காய், 2 கிராம்பு, ஜாதிக்காய் சிறிதளவு, அப்புறம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் நுணுக்கி வச்சுருக்கேன் தனித்தனியாக. இந்த ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய் பவுடர்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரத்தை மட்டும் நம்ம உருண்டை பிடிக்கும்போது சேர்த்துக்கலாங்க. அடுத்து ஒரு வாணலியில் நெய் ஊற்றிக்கிறேன். நான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் தான் வறுக்க போகிறேங்க. திருப்பதி லட்டுனாவே நெய்யில் தான் செய்வோம். அதனால் நெய்யே ஊற்றிக்கலாம். நீங்கள் வேணால் பாதி நெய் பாதி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் பாதாம் முந்திரி ரெண்டையும் அதே நெய்யில் போட்டு வறுத்துக்கிறேன்.
பாதி அளவு வறுபட்டதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற திராட்சையை போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். இப்போது அதே நெய்யில் நம்ம கலக்கி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி ஜல்லி கரண்டியில் ஊற்றலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு கரெக்டாக கலந்து வச்சுருக்குறோம், கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதனால் ஊற்றும் போதே நல்லா கீழே இறங்குது, தேய்ச்சி விடாமையே. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம பிரித்து விடலாம். நான் நெய்ங்கிறதுனால அளவாக ஊற்றிருக்கேங்க. நீங்கள் எண்ணெயில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. இது எந்த அளவுக்கு வெந்திருக்கணுன்னாக்க ஒரு 80 to 90% வரைக்கும் வேகணும், இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும். அதே நேரத்தில் ஃபுல்லாக வெந்துடக்கூடாது, மிச்சர் மாதிரி ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம காய்ச்சி வச்ச பாகை இன்னும் கொஞ்சம் சூடாக்கிக்கலாம், ஏன்னா ஆறி இருக்கும். இப்போ பூந்தியை ஃபுல்லாக நம்ம கொட்டிக்கலாம் அந்த பாகில். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விடலாங்க. இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பூந்தி நல்லா ரெடி ஆகிடுச்சு, பாகெல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ அதை ஒரு மிக்ஸர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது அப்படியே உருண்டை பிடிக்க முடியாது, அதனால் மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். கரண்டி எல்லாத்தையும் வலித்து நல்லா போட்டுக்கலாங்க. வாங்க, பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இது அரைப்படவும் இல்லை, அரைப்படாமையும் இல்லை, நம்ம பிடிக்கிற அளவுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக கல்கண்டு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா பச்சைக்கற்பூரம், அதையும் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கலக்கு கலக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பாகில் போட்டிருந்தோம், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக
அரைச்சி வச்ச தூளை சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு. திருப்பதி லட்டுனாலே கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்கும். நான் என் கையளவுக்கு எந்த அளவுக்கு பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாக பிடிக்க போகிறேங்க. ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பாருங்கள், சூப்பரான ரவுண்டாக வந்திருக்கு. இதே மாதிரி மற்றதையெல்லாம் செய்யலாம். இந்த லட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றத விட ஒரு நாள் 2 நாள் வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். திருப்பதி லட்டுக்கே டஃப்பு கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. தேங்க்யூ.